ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 101 டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 110 why D block elements are used as catalyst இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அதே பேஜில் பாட்டமில் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 111 Ziegler-Natta கேட்டலிஸ்ட் அண்ட் இட்ஸ் யூஸ். அந்த கேட்டலிஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும், யூஸ் வந்து இந்த லைன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் ஹவு அலாய்ஸ் ஆர் ஃபார்ம்டு இதுலேருந்து இது வரைக்கும். ஹியூம்-ராத்தரி ரூல் இதிலேருந்து இது வரைக்கும். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 112 ஹவு டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 113 ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமேட் அயான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான். பேஜ் நம்பர் 114 குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். சேம் பேஜில் யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 116 ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட் அயான் இந்த ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 118 யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் இருக்க இந்த நோட் 2 நோட்டுமே. கொஷின் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அல்லது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 120 ஒய் கடோலினியம் 3+ அண்ட் லுட்டீஷியம் 3+ ஆர் மோர் ஸ்டேபிள் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 122 ஆக்டினாய்ட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். ஆக்டினாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இதில் இருக்கிறதுல எனி 4 வந்து எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 117 பேயஸ் ரேஜெண்ட் அண்ட் இட்ஸ் யூஸ் இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். நம்பர் 112 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr2O7 அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 113 டாப்பில் இருக்க இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 121 லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் இதிலிருந்து இது வரைக்கும் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த பேஜில் கடைசியில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 123 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 6 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே எழுதணும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷினில் எந்த கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1 to 7, நெக்ஸ்ட்டு 9, 10, 11, 13, 15, 16, 19, 20, 21, 22, லாஸ்ட்டாக 27. சில கொஷினுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். மீதி இருக்க புக் பேக் கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் 4D சீரீஸ் எலமெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 106. பேஜ் நம்பர் 106ல் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இந்த பேரா ஃபுல்லாக. கீழே இருக்க இந்த பேரா.
Fourth question, justify the position of lanthanoids and actinoids in the periodic table. Page number 118. Page number 118 இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். 10th question, calculate the number of unpaired electrons in titanium 3+, manganese 2+, and calculate the spin only magnetic moment. 10th questionக்கு புக்கில் ஆன்சர் இல்லை, நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. 11th question, write the electronic configuration of cerium 4+ and cobalt 2+. 11th questionக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 13th question, which is more stable, Fe3+ or Fe2+? Explain. 13th questionக்கு இதை காப்பி பண்ணிக்கோங்க. 16th question, explain why chromium 2+ is strongly reducing while manganese 3+ is strongly oxidizing. இந்த questionக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. 19th question, out of lutetium OH thrice and lawrencium OH thrice, which is more basic and why? 19th question ஓட ஆன்சர் இது காப்பி பண்ணிக்கோங்க. 20th question, why europium 2 is more stable than cerium 2? இந்த questionக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 21st question, why do zirconium and hafnium exhibit similar properties? 21st questionோட ஆன்சர் இது காப்பி பண்ணிக்கோங்க. 22nd question, which is stronger reducing agent, Cr2+ or Fe2+? 22nd questionக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. Last question, transition metals show high melting points, why? Page number 103 ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 103 இதுலேருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட் பேராவில் இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.